அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம். எத்தனையோ முகாம்கள் வந்தாலும் இப்போ இந்த முகாம் வந்து கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. நிறையா சேனலில் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் வழிமுறைகள் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மளும் அதே தான் பேச போகிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான், நிறுத்துற அவனை. என்னடா எல்லாரும் பேசுறேன் நினைக்க வேணாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து முக்கியத்துவமா இந்த உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற முகாம் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் பேசு பொருளாக நல்லா போயிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இதை பேசுகிறோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறம் பகுதிகளில் நடக்கக்கூடிய முகாமில் வந்து 13 துறையும் ஒரு 43 சேவையும் வச்சு நடத்துகிறாங்க. அதே வந்து ஊரக பகுதியில் நடக்கக்கூடிய முகாமில் பார்த்தோம்னா 15 துறையும் 46 சேவைகளாகவும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 10,000 முகாம் போட்டிருக்காங்க. ஆமா, ஜூலை 15, 2025 நவம்பர் 2025 வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல ஒரு 10,000 முகாம்கள் நடத்தி அதுல மனு வாங்கி மக்களுக்கு வந்து சேவை செய்யணுங்கிற எண்ணத்துலதான் இதை நடத்துறாங்க. நகர்ப்புறத்துல வந்து ஒரு 13 துறைகள் இருக்கு. அந்த துறைகள் என்னென்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, இது எல்லாமே இருக்கு. இதுல பார்த்தோம்னா மகளிர் உரிமைத்துறை தான் அதிகமா விண்ணப்பிக்கிறாங்க. ஏன்னா இதுல நிறைய இப்ப மறுபடியும் சலுகை போட்டிருக்காங்க. ஏதாவது ஏற்கனவே விடுபட்டவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம். புதுசா ஒரு அரசாணை போட்டு அதுல விண்ணப்பிக்க விடுவாங்களே அவங்க அங்கேயே ஃபார்ம் எல்லாமே கொடுத்து அவங்களே ரெடி பண்ணி எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட அவங்களே ஓப்பன் பண்ணிடுறாங்களா அங்கேயே. அந்த மாதிரி சிறப்பு திட்டம் இது. இந்த மாதிரி 15 துறைகள் 13 துறைகள் வந்து நகராட்சியில செயல்படுத்துறாங்க. கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15 துறைகள் இருக்கு. உடனடியா அதாவது இந்த திட்டத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தா 45 நாள்ல தீர்வு கிடைக்கணும். அதான் இந்த திட்டத்தோட சிறப்பு. தயாராக இருக்கிறீர்களா? ஏற்கனவே சாதாரண ஒரு மனு கொடுத்தோம்னா 30 நாள் ஆகும், சாகுபடி இழுத்தடிச்சு. ஆனா இதுல வந்து 45 நாள்ல வந்து பதில் சொல்லி ஆகணும். அதான் இந்த திட்டத்தோட சிறப்பு. மக்களை எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாம இந்த திட்டத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையானதை சலுகைகளை அரசின் மூலம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதே.